அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லா. திருக்குரானில் 25 நபிமார்களைப் பற்றி கூறப்பட்டுள்ளது. அதில் 3ஆவதாக குறிப்பிடப்படுகிறார் நூஹ் நபி. நூஹ் நபி அவர்களின் இயற்பெயர் அப்துல் கஃபார். இதற்கு முன்பு வந்த இத்ரீஸ் நபி நூஹ் நபியின் தந்தை லாமிக்கின் தாத்தா ஆவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 950 ஆண்டுகள் தனது மக்களிடம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குமாறு பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அந்த மக்கள் சிலைகளை வணங்குவதிலேயே குறியாக இருந்தனர். அது மட்டுமில்லாமல் நூஹ் நபி அவர்களை பார்த்து நக்களும் நையாண்டியும் செய்தனர். பிரச்சாரத்தை விட்டு விலகி கொல்லாவிட்டால் நிச்சயமாக நீர் கல்லால் எறிந்து கொல்லப்படுவீர் என்று எச்சரிக்கையும் செய்தனர். மக்களின் பிடிவாதத்தைக் கண்ட அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான கப்பலை கட்டுமாறு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். பாலைவனத்தில் கப்பல் கட்டுவதைக் கண்ட மக்கள் அவர்களை பைத்தியக்காரர் என்று ஏளனம் செய்தனர். கப்பல் தயாரானதும் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஜோடியையும் ஈமான் கொண்டவர்களையும் அதில் ஏறுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். வானத்திலிருந்து மழையும் பூமியிலிருந்து நீரும் சீறி பாய்ந்து உலகையே மூழ்கடித்தது. குர்ஆன் சூரா ஹூதில் நூஹின் மகன்களில் ஒருவர் இறை மறுப்பாளராக இருந்து கப்பலில் ஏற மறுத்ததாகவும் அதன் விளைவாக நூஹின் வேண்டுகோள் இருந்த போதிலும் அவரும் தீயவர்களுடன் சேர்ந்து மூழ்கடிக்கப்பட்டார் என்றும் குறிப்பிடுகிறது. 3 மகன்கள் மற்றும் அவர்களது மனைவிகளைத் தவிர கப்பலில் இருந்த மொத்த மக்களின் எண்ணிக்கையை பற்றிய பல்வேறு கதைகள் வேறுபடுகின்றன. நூஹின் நெருங்கிய குடும்பத்தினர் உட்பட 72 முதல் 80 விசுவாசிகள் வரை இருக்கலாம் என்று வரலாற்றில் காணப்படுகிறது. வெள்ளம் வடிந்த பிறகு கப்பல் ஜூதி மலை மீது அமர்ந்தது. தப்பிப் பிழைத்தவர்கள் மூலம் உலகம் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது. இதில் அல்லாஹ் கூற வருவது நம்ப மறுப்பவர்களின் அழிவு அல்லாஹ் மனந்திரும்புவதற்கு அவகாசம் அளிக்கிறான் என்பதை காட்டுகிறது. ஆனால் இறுதியில் நீதி வெல்லும். முழுமையான தனிமையை எதிர்கொள்ளும் போது கூட சத்தியத்தில் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். இதைப்போல் இன்னொரு தொகுப்பில் சந்திக்கலாம். எங்கள் இந்த தொடர் தொகுப்பு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பருடன் ஷேர் செய்து அடுத்து வரும் காணொளிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்கள் சேனலில் வாரம் வாரம் ஒரு சிறுகதை வெளியிடுகிறோம். அதை கண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.